ஒரு சாதாரண கிராமப்புற பெண் கையில் தொழில் இல்ல, வருமானம் இல்ல. ஆனால் அரசு ஒரு திட்டம் மூலம் அவள லட்சாதிபதியாக மாற்றுது. அந்த திட்டம் தான் என்ன? இது உண்மையா? யாருக்கு கிடைக்கும்? எப்படி அப்ளை பண்ணலாம்? பணம் உண்மையிலே கிடைக்குமா? எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ நண்பர்களே, நம்ம மக்களறிவு யூடியூப் சேனல் வெற்றிகரமாக 500 சப்ஸ்கிரைபர்ஸை கடந்துட்டோம். அதுக்கு சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கு தான் மிகப்பெரிய நன்றி. இந்த புதிய பயணத்தை தொடங்க என்னை ஊக்கப்படுத்தி ஆதரவு தந்த எல்லாருக்கும் மனப்பூர்வமான நன்றி. உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் இந்த சேனலோட பெரிய பலம். எல்லாரும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பயணத்தை வெற்றியடை செய்வோம். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்குறது மக்கள் அறிவு யூடியூப் சேனல். இந்த சேனலில் டெய்லியும் நம்ம கவர்மெண்ட் ஜாப்ஸு, ஸ்கீம்ஸு, ரியல் அப்டேட்ஸு, எந்த ஃபேக் இன்ஃபார்ம் இல்லாமல் கிளியராக சொல்லுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மத்திய அரசு வெளியிட்டுள்ள திட்டம் தான் லக்பதி திதி யோஜனா திட்டம். இந்த திட்டத்தை பற்றி நான் உங்களுக்கு டாபிக் வைஸாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். டாபிக் நம்பர் 1, லக்பதி திதி யோஜனா திட்டம் என்றால் என்ன? லக்பதி திதி யோஜனா என்று சொன்னால் இதுக்கு அர்த்தமே ரொம்ப சிம்பிள் தான். லக்பதினா ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் வருமானம் சம்பாதிக்கிற நபர், திதினா பெண், யோஜனானா அரசு திட்டம். அப்போது முழுசாக சேர்த்து சொன்னால் ஒரு பெண்ணை வருடம் 1 லட்சம் வருமானம் சம்பாதிக்கிற வைக்கிற அரசு திட்டம் தான். அதுதான் லக்பதி திதி யோஜனா. இது ஒரு சாதாரண வெல்ஃபேர் ஸ்கீம் கிடையாது. இது பெண்களை உதவி பெறுகிறவர்களாக இல்லாமல் உதவி கொடுக்கிறவர்களாக மாறுற திட்டம். அரசு என்ன பண்ணுது தெரியுமா? பெண்களை சுய உதவி குழுக்களில் SSGன்னு சொல்லுவாங்க, அதில் இணைக்குது. தொழில் செய்ய பயிற்சி தருது, தொழில் தொடங்க பண உதவி தருது, சந்தையில் பொருட்களை விற்க வழி ஏற்படுத்துது. ஒரு பெண்ணை வீட்டுக்குள்ளே இருக்கிறவர் இல்லை, வணிகம் செய்கிறவரா ஆக்குது. இதோட கோர் ஐடியா என்னன்னா, பெண்ணுக்கு பணம் கொடுக்கறது இல்லை, பெண்ணை பணம் சம்பாதிக்க வைக்கிறது. அதுதான் இந்த திட்டத்தின் உண்மையான பவர். முன்னாடி பெண்கள் திட்டம்னா உதவித்தொகை, சலுகை, மானியம், இலவச பொருள் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் லக்பதி திதி யோஜனா அப்படி இல்லை. அதுதான் சொல்லுது, நாங்கள் உனக்கு மணி தரமாட்டோம், நாங்கள் உனக்கு ஸ்கில் தரோம், ஆப்பர்ச்சுனிட்டி தரோம், சப்போர்ட் சிஸ்டம் தரோம், நீயே உன் வாழ்க்கையே கட்டிக்கோ. அதாவது டிபெண்டன்சி இல்லை, எம்பவர்மெண்ட். ஒரு கிராமப்புற பெண், ஒரு மிடில் கிளாஸ் பெண், ஒரு ஏழை குடும்ப பெண், அவங்க எல்லாரையும் செல்ஃப் எம்ப்ளாய்ட் ஆக்கணும், என்டர்பிரினர் ஆக்கணும், இன்கம் கிரியேட்டர் ஆக்கணும், ஃபியூச்சர் பில்டர் ஆக்கணும். இதுதான் இந்த திட்டத்தின் விஷன். அதனால தான் இதுக்கு லக்பதி திதின்னு பேரே வச்சுருக்காங்க. என்ன இலக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பெண்கள் லட்சம் சம்பாதிக்கணும், குடும்பம் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங் ஆகணும், சமூகத்தில் பெண்களின் மதிப்பு உயரணும், பெண்கள் டிபெண்ட் இல்லை இண்டிபெண்ட் ஆகணும். சிம்பிளாக சொல்லணும்னா லக்பதி திதி யோஜனா பெண்களின் வாழ்க்கையை மாற்றும் திட்டம், பெண்களின் வருமானத்தை மாற்றும் திட்டம், பெண்களின் எதிர்காலத்தை கட்டும் திட்டம். இது ஒரு ஸ்கீம் மட்டும் இல்லை, இது ஒரு சோஷியல் சேஞ்ச், இது ஒரு எக்கனாமிக் ரெவல்யூஷன், இது ஒரு உமன் எம்பவர்மெண்ட் மூமெண்ட். லக்பதி திதி யோஜனா ஒரு பெயர் மட்டும் இல்லை, அது ஒரு புதிய அடையாளம். ஒரு பெண்ணின் சக்தி, ஒரு பெண்ணின் சுயநிலை, ஒரு பெண்ணின் பொருளாதார சுதந்திரம். அதுக்கான பெயர் தான் லக்பதி திதி யோஜனா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டாபிக் நம்பர் 2. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? ஒரு திட்டம் உருவாகிறப்போ அதுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கும். லக்பதி திதி யோஜனா திட்டத்துக்கும் ஒரே ஒரு மெயின் கோல் இருக்குது, பெண்களை பொருளாதார ரீதியாக சுயநிலையாக்குவது. அதாவது பெண்கள் யாரையும் சார்ந்து வாழக்கூடாது, பெண்கள் தங்களாலேயே வாழணும், பெண்கள் தங்களோட உழைப்பாழையே வருமானம் உருவாக்கணும். இதுதான் இந்த திட்டத்தின் கோர் பர்பஸ். முன்னாடி ஒரு பெண்ணின் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? வீட்டுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை, வருமானம் இல்லை, குடும்பத்தை சார்ந்து வாழ்கிற நிலை, டெசிஷன் பவர் இல்லை, சமூகத்தில் ஒரு லிமிட். இந்த மைண்ட் செட்டை இந்த திட்டம் தான் மாற்றணும்னு நினைக்குது. அதனால தான் இந்த திட்டம் சொல்லுது, பெண்ணுக்கு உதவி கொடுக்காதீங்க, பெண்ணை சக்தி வாய்ந்தவளாக மாற்றுங்க. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள்: முதல்ல பெண்களை செல்ஃப் எம்ப்ளாய்ட் ஆக்கணும், வேலை தேடுறவங்களாக இல்லை, வேலை உருவாக்குறவங்களாக மாற்றணும். இரண்டாவது, பெண்களை என்டர்பிரினர் ஆக்கணும், சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி அது சொந்த தொழிலாக இருக்கணும். மூன்றாவது, பெண்களின் வருமானத்தை உயர்த்தணும், வருஷத்துக்கு 1 லட்சம் வருமானம் ஒரு சாதாரண பெண்ணுக்கும் பாசிபிள் ஆகணும். நான்காவது, பெண்களின் சமூக நிலையை உயர்த்தணும், வருமானம் வந்தால் மதிப்பு வரும், மதிப்பு வந்தால் வாய்ஸ் வரும், வாய்ஸ் வந்தால் பவர் வரும். ஐந்தாவது, பெண்களுக்கு
டெசிஷன் பவர் தரணும். வீட்டில், குடும்பத்தில், சமூகத்தில் பெண்களின் கருத்துக்கும் மதிப்பு வரணும். அதனால தான் இந்த திட்டம் பணம் மட்டும் தரல, பயிற்சி தருது, திறன் வளர்ச்சி தருது, தொழில் வாய்ப்பு தருது, சந்தை வாய்ப்பு தருது. இந்த திட்டத்தின் ரியல் தாட் என்னன்னா, ஒரு பெண்ணை உயர்த்தினா ஒரு குடும்பம் உயரும், ஒரு குடும்பம் உயர்ந்தா ஒரு சமூகம் உயரும், ஒரு சமூகம் உயர்ந்தா ஒரு நாடே உயரும். அதுக்காக தான் இந்த திட்டம் பெண்களை மட்டும் டார்கெட் பண்ணுது. சிம்பிளாக சொன்னால், லக்பதி திதி யோஜனாவின் நோக்கம் பெண்களை டிபெண்டன்ட் லைஃப்லேருந்து இண்டிபெண்டன்ட் லைஃப்க்கு கொண்டு போகிறது. உதவி பெறுபவர்களிலிருந்து உதவி தருகிறவர்களாக மாற்றுது. வேலை இல்லாத வாழ்க்கையிலிருந்து வேலை உருவாக்குற வாழ்க்கைக்கு மாற்றுது. இதுதான் இந்த திட்டத்தின் சோல், இதுதான் இந்த திட்டத்தின் விஷன், இதுதான் இந்த திட்டத்தின் ரியல் பவர். லக்பதி திதி யோஜனா ஒரு திட்டம் இல்லை, ஒரு மாற்றம். பெண்களின் வாழ்க்கை மாறுற மாற்றம், பெண்களின் எதிர்காலம் உருவாகிற மாற்றம், பெண்களின் சக்தி வெளிப்படுற மாற்றம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டாபிக் நம்பர் 3. இந்த திட்டம் யாருக்காக? எலிஜிபிள் பெண்கள், இந்திய குடிமகள் பெண்கள் மற்றும் SHG செல்ஃப் ஹெல்ப் குரூப் உறுப்பினர், குறைந்த வருமான குடும்பத்தை சேர்ந்தவர்கள், கிராமப்புற நகர்ப்புற ஏழை பெண்கள், தொழில் செய்ய ஆசை உள்ள பெண்கள், சுய தொழில் தொடங்க விரும்பும் பெண்கள். முக்கியமான விஷயம், இது ரிச் பெண்களுக்கான திட்டம் இல்லை, இது மிடில் கிளாஸ் அண்ட் புவர் உமன் எம்பவர்மெண்ட் ஸ்கீம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்பர் 4. இந்த திட்டத்தில் என்னென்ன உதவிகள் கிடைக்கும்? லக்பதி திதி யோஜனா திட்டம் ஒரு பணம் தர திட்டம் மட்டும் கிடையாது, இது ஒரு ஃபுல் சப்போர்ட் சிஸ்டம். அதாவது பெண்கள் தொழில் தொடங்கணும்னா என்னென்ன தேவையோ அனைத்தையும் ஒரே இடத்துல தர திட்டம். முதல்ல பண உதவி, ஃபினான்ஷியல் சப்போர்ட். ஒரு பெண் தொழில் தொடங்கணும்னா முதலீடு தேவை, அதுக்காக இந்த திட்டம். தொழில் தொடங்க கேபிட்டல் மணி, தொழில் வளர்க்க எக்ஸ்பான்ஷன் மணி, வட்டி இல்லா குறைந்த வட்டி கடன், பொருளாதார அழுத்தம் இல்லாத லோன் சிஸ்டம். அதாவது பணம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தோட டிசைன் பண்ணப்பட்ட சப்போர்ட். இரண்டாவது, திறன் மேம்பாட்டு பயிற்சி, ஸ்கில் ட்ரைனிங். பணம் இருந்தால் மட்டும் போதாது, அறிவு இல்லைன்னா தொழில் ஓடாது. அதுக்காக தொழில் பயிற்சி, வேலைத்திறன் பயிற்சி, தொழில் நடத்த கற்றுத்தர ட்ரைனிங், கணக்கு, விற்பனை, மார்க்கெட்டிங் பேசிக்ஸ், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் கைடன்ஸ். அதாவது பெண்களை பிஸ்னஸ் மேனடாக மாற்றும் ட்ரைனிங். மூன்றாவது, வழிகாட்டல் அண்ட் மென்டர்ஷிப் சப்போர்ட். ஒரு பெண் தனியாக பிஸ்னஸ் பண்ணும்போது ஃபியர் இருக்கும், டவுட் இருக்கும், கன்ஃபியூஷன் இருக்கும். அதுக்காக பிஸ்னஸ் கைடன்ஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் சப்போர்ட், அதிகாரிகள் வழிகாட்டல், SHG குரூப் சப்போர்ட், கவர்மெண்ட் சப்போர்ட் சிஸ்டம். அதாவது ஒரு பெண் தனியாக இல்லை, சிஸ்டம் அவளோட இருக்குது. நான்காவது, சந்தை வாய்ப்பு, மார்க்கெட் சப்போர்ட். தொழில் செய்தால் விற்கணும், விற்க முடியலன்னா தொழில் நிற்காது. அதுக்காக பெண்கள் தயாரிக்கும் பொருட்களுக்கு சந்தை, அரசு ஆதரவு விற்பனை மையங்கள், ஷீமார்ட்ஸ், லோக்கல் மார்க்கெட் கனெக்ட், எக்ஸிபிஷன் சப்போர்ட், செல்லிங் பிளாட்ஃபார்ம் சப்போர்ட். அதாவது உற்பத்தி மட்டும் இல்லை, விற்பனைக்கும் சப்போர்ட். ஐந்தாவது, சமூக ஆதரவு, சோஷியல் சப்போர்ட் சிஸ்டம், SHG குழு ஆதரவு, பெண்கள் நெட்வொர்க், பெண்கள் கூட்டமைப்பு, மியூச்சுவல் சப்போர்ட் சிஸ்டம், குரூப் ஸ்ட்ரென்த். அதாவது ஒரு பெண் மட்டும் இல்லை, ஒரு சமூகம் சேர்ந்து முன்னேற மாடல். சிம்பிளாக சொல்லணும்னா, லக்பதி திதி யோஜனா தரது பணம், பயிற்சி, வழிகாட்டல், சந்தை, ஆதரவு, பாதுகாப்பு, வளர்ச்சி வாய்ப்பு எல்லாமே ஒரே திட்டத்தில். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்பர் 5. என்ன மாதிரி தொழில்கள் தொடங்கலாம்? ப்ராக்டிக்கல் பிஸ்னஸ் ஐடியாஸ், டெய்லரிங், புட்டிக், கைவினைப் பொருட்கள், உணவுப் பொருட்கள் தயாரிப்பு, பேக்கிங் பிஸ்னஸ், மசாலா தயாரிப்பு, பால் உற்பத்தி, ஆடு மாடு வளர்ப்பு, கீரை காய்கறி பண்ணை, சேமிப்பு உணவுப் பொருட்கள், வீட்டிலிருந்து செய்யும் தொழில்கள். வீட்டிலிருந்தே லட்சம் சம்பாதிக்க கவர்மெண்ட் சப்போர்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்பர் 6. லக்பதி திதி என்ற பெயர் ஏன்? காரணம், ஒரு பெண்ணின் வருமானம் வருடத்திற்கு 1 லட்சம். ஆனால் அவள் லக்பதி திதி. கவர்மெண்ட் டார்கெட், கோடிக்கணக்கான பெண்களை லக்பதி ஆக்கணும். SHG பெண்களை இன்கம் ஜெனரேட்டர்ஸ் ஆக்கணும். இந்தியா பெண்கள் லட்சாதிபதிகளாக மாறுற காலம் தொடங்கிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்பர் 7. அப்ளை செய்வது எப்படி? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். SHG குரூப்பில் ஜாயின் ஆகணும், தொழில் ஐடியா செலக்ட் பண்ணணும், தொழில் திட்டம் தயார் பண்ணணும், ஆவணங்கள் சமர்ப்பிக்கணும், அதிகாரிகள் வெரிஃபை பண்ணுவாங்க, அப்ரூவல் வந்ததும் பணம் வங்கி கணக்குக்கு வரும். சிம்பிளாக சொல்லணும்னா ஆன்லைன் ஃபார்ம் மாதிரி இல்லை, SHG வழியாக அப்ளை பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்பர் 8. என்னென்ன ஆவணங்கள் தேவை? டாக்குமெண்ட்ஸ், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, வங்கி பாஸ்புக், SHG உறுப்பினர் சான்று, வருமான சான்று, புகைப்படம், தொழில் திட்ட விவரம். இது மட்டும் இருந்தால் போதுமானது. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்பர் 9. இந்த திட்டத்தின் உண்மையான பலன் என்ன? பெண்கள் வீட்டுக்குள் மட்டும் இல்லை, பெண்கள் தொழில் முனைவோர்,
பெண்கள் வணிக தலைவர்கள், பெண்கள் இன்கம் கிரியேட்டர்ஸ், குடும்பம் பொருளாதாரமாக ஸ்ட்ராங், குழந்தைகளின் கல்வி ஃபியூச்சர் செக்யூர், பெண்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், சமூகத்தில் மதிப்பு. ஒரு பெண் முன்னேறினா ஒரு குடும்பம் முன்னேறும், ஒரு குடும்பம் முன்னேறினா ஒரு சமூகமே முன்னேறும். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்பர் 10, ரியாலிட்டி செக், உண்மைத்தன்மை. இது லாட்ரி ஸ்கீம் இல்லை, இது ஃப்ரீ மணி ஸ்கீம் இல்லை, இது கடின உழைப்பு இல்லாமல் பணம் தரும் திட்டம் இல்லை, இது சப்போர்ட் சிஸ்டம். முயற்சி செய்தாதான் பலன். பயிற்சி, உழைப்பு, ஸ்மார்ட் ஒர்க் மூன்றும் சேர்ந்தால் சக்ஸஸ். அரசு கைப்பிடிச்சு தூக்கும், நடக்க வேண்டியது நீங்கள் தான். லக்பதி திதி யோஜனா ஒரு திட்டம் இல்லை, அது ஒரு மாற்றம். பெண்கள் வாழ்க்கை மாறுற மாற்றம், குடும்பம் உயர்ற மாற்றம், சமூகமே மாறுற மாற்றம். இந்த வீடியோ ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை மாற்றத்துக்கான ஸ்பார்க்கானா கூட அதுதான் இந்த வீடியோவின் சக்ஸஸ். இந்த தகவல் ஒரு பெண்ணுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மக்கள் அறிவு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பெண்களோட சக்தி தான் இந்தியாவோட மிகப்பெரிய சக்தி. வீடியோவை பார்த்தமைக்கு